வெல்கம் டு பிடி கிச்சன். இன்னைக்கு வீட்லேயே பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 கிலோ மைதா மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பிணையருக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரை 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. முட்டை 1/2 கிலோவுக்கு 1 முட்டை, 1 கிலோவுக்கு 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பால் 200 ml. மாவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பால் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிக்கோங்க. முட்டை 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம், அதுவும் போட்டுக்கோங்க. முட்டை போடுறது ரொம்ப சாஃப்டாக பரோட்டா கிடைக்கும். சர்க்கரை நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா உதிரியாக வரணும். இப்போ பாருங்கள், மாவு உதிரியாக வந்துருச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவு பிணையலாம். ஒரேடியே நிறைய தண்ணியை ஊற்றிட்டா மாவு கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையுங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சிக்கோங்க. உதிரியாக இருக்கக்கூடாது. நல்லா மாவு பிணைஞ்சிடணும். மாவோட பதத்துக்கு வர மாதிரி பிணைஞ்சிடணும். இப்போ பாருங்கள், மாவு ஓரளவுக்கு பிணைஞ்சாச்சு. இனி தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போது எண்ணெயை 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்லா இழுத்து பிணையணும், நல்லா அடித்து பிணையணும். அதை 10 நிமிஷத்துக்கு நல்லா பிணைங்க. அப்போ பரோட்டா சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் 10 நிமிஷமாக நல்லா மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். நல்லா சாஃப்டாகிருச்சு. நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த எண்ணெய் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கையிலே ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணி ஃபுல்லாக தடவிடணும். தடவிட்டு ஈர துணி வச்சு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஈர துணியை எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு புரோட்டாக்கு தேவையான மாவை உருண்டை எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டுக்கோங்க. புரோட்டாக்கு தேவையான உருண்டை நல்லா போட்டுக்கோங்க. மாவு திருப்பி ஊற வைக்கணும். அதனால் மாவு எல்லாமே உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஒவ்வொரு மாவுலேயும் எண்ணெயை அப்ளை பண்ணி வைக்கணும். அப்ளை பண்ண பின்னாடி ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நேற்றுக்கு பாருங்கள், மாவு 2 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இப்போ நைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொட்டி கட்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முன்னாடி பின்னாடியும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா நெய்ட்டணும். நல்லா பெருசாக நெய்ட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா ஓர்ஸாக வரும். எவ்வளோ பெருசாக நெய்ட்டுமோ அவ்வளோ பெருசாக நெய்ட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பேப்பர் மாதிரி நெய்ட்டிக்கணும். நெய்ட்டிட்டு இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்ளை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மாவு எல்லா ஓரத்துலையும் இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டே இருக்கணும். கிழிஞ்சா கூட ஆனால் பரவாயில்ல, எதுவும் இல்லை. இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அப்புறம் அந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நார்மல் பரோட்டாக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுவோம். இதுக்கு இப்படி ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணால் தான் பன் பரோட்டா ஓர்ஸாக வரும். அமுத்திக்கோங்க. நல்லா அமுத்திட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அமுத்துங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் பன் பரோட்டாக்கு. திருப்பி உங்களுக்கு இன்னொன்று பரோட்டா பண்ணி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வீட்டிலே செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது நெகிட்டிட்டு நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு நம்ம மடிக்கிறதுல தான் இருக்குது. எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி இந்த சைடு ஒரு தடவை, இந்த சைடு ஒரு தடவை. பன் பரோட்டாக்கு இது மாதிரி தான் மடிக்கணும். மடிச்சுட்டு ரோல் திருப்பி மேலே ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் தான் பண்ணோம். பன் பரோட்டாக்கு ரொம்ப ஈஸியானது தான். இப்போ ரொட்டி சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம மாவு ரோல் பண்ணி வச்சுருந்த மாவை இப்போ நேற்று ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நேற்றுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ரொம்ப லைட்டாக நெட்டணும். ரொம்ப அமுத்தி நெட்டிடாதீங்க, அப்புறம் ஓர்ஸாக வராது ஷேப்பு. அப்படி ரொட்டி கட்டையில் நேற்று ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கையில் அமுத்தி விட்டுக்கோங்க போதும். அமுத்தி விட்டு இப்போ ரொட்டி பேனில் போட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்தோடனே இன்னொன்று சைடு நம்ம திருப்பி போட்டு இன்னொன்று சைடும் நல்லா வேக வச்சிடலாம். இன்னும் உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக பரோட்டா இது பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 பரோட்டா நம்ம சுட்டு வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சோடனே நம்ம நல்லா பரோட்டா அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பன் பரோட்டா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.